என்க்ளைம் நண்பர்கள் அனைவருக்கும் முகிலின் உற்சாகமான காலை வணக்கங்கள். ஆல்ரெடி நான் வந்து என்க்ளைமில் வந்து இப்போ பேமெண்ட் எடுத்திருக்க ரிப்போர்ட்டை வந்து ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கில் எல்லாருக்குமே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். ரூ. 237 9ஆம் தேதியில் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்றத போட்டிருக்கேன். இந்த ரிப்போர்ட்டு வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் 11ஆம் தேதி வாக்கில் ரிப்போர்ட் போட்டிருக்கேன். அதில் ரூ. 331.76 வந்திருக்கு. இது வந்து என்ன கமிஷன்ஸ் பார்த்திங்கன்னா டீம் வைஸ் வந்த கமிஷன்ஸ் தான். டீமில் வந்திருக்குது. நான் கம்மியாக தான் பில்லாக ஒன்றும் பெருசாக லோட் பண்ணலை. ஆனால் டீம் வைஸ் நிறையா லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே பார்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி இப்போ காமிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி பாருங்கள் என்ன நடந்திருக்குன்ட்டு. ரூ. 331 வந்து ரூ. 3063 எப்படி மாறுச்சு எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருக்கும் தான் இதை பார்க்குறவங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரூ. 241.92 ஒரு 9, 11 இது ரிப்போர்ட் வந்திருக்குது. இது எப்படி சார் ஒரே மாதிரி ரிப்போர்ட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து கம்பெனியில் வந்து கொடுக்கல. ரோபோட் அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து பேமெண்ட்டை கிடைக்குது. ஒரு பில்லுக்கு வந்து நீங்கள் போட்டிருக்க அமௌண்ட் வந்து கூடுதலாக இருக்குது, கூட கிடைக்கும். கம்மியாக இருந்தால் கம்மியாக கிடைக்கும். இல்லை உங்களோட டேட்டாவை வேல்யூவேஷன் பண்ணக்கூடிய விஷயத்தை வச்சு தான் இது கொடுக்குறாங்க. டேட்டாஸ் எப்படி வேல்யூ பண்ணுன்ற அதுக்கே தனியாக வீடியோ போடணும். அந்தளவுக்கு அது பெரிய சப்ஜெக்ட். அதை நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 3063 வந்து ஒரு 2 நாள்லேயே இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா அந்தளவுக்கு டீம்ஸ் வைஸ் வந்து உள்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ 3063 இப்போ என்ன லைவில் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ டைரெக்டாக என்னோடய ஆப்பில் போய் உள்ளே பார்க்குறேன். என்னோடய ஐடியில் மேலே அந்த வேலட் அப்படிங்கிறது மேலே டாப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே 3153 காட்டுதா. இது எல்லா ரிப்போர்ட்டும் உள்ள வரிசை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள். எல்லாம் கமிஷன்ஸ் தான். நான் வந்து இவ்வளோ பில்ஸ் என்னால் லோட் பண்ணவும் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா டீமில் வந்து அவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் 10 பில் 20 பில் அப்படி லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டீம் வைஸாக வர இன்கம் பாருங்கள் எவ்வளோ போயிட்டே தான் இருக்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு கீழே வந்து இன்கம்ஸ் போயிட்டே இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ 16ஆம் தேதி லாஸ்ட் நேத்தோட இந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ரூ. 3151 வந்திருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். அது வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சர்க்கிளை பெரிய அளவில் பில் பண்ணுங்கள். மை சர்க்கிள் அப்படிங்கிற விஷயத்தை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். என்னோடய சர்க்கிள் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்ப்பீங்க. சர்க்கிள் தான் மிகப்பெரிய பலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு 10 பில்லு லோட் பண்ணிங்க பாருங்கள். சர்க்கிளில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் மார்க் பண்ணி கூட காட்டுறேன். என்னோடய சர்க்கிளில் இங்கே பாருங்கள் 1828 பேர் 828 பேர் உள்ள வந்திருக்காங்க. இதில் நான் பண்ண ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இந்த ஒரே ஒரு சர்க்கிளை தான் நான் வந்து உள்ளே கொண்டு வந்தேன். இந்த ஒரு சர்க்கிள் தான். இந்த சர்க்கிள் தான் என்ன பண்ணாங்க, செகண்ட் சர்க்கிளை கொண்டு வந்தாங்க. செகண்ட் சர்க்கிள் தேர்ட் சர்க்கிளை கொண்டு வந்தாங்க. தேர்ட் ஃபோர்த் சர்க்கிளை கொண்டு வந்தாங்க. ஃபோர்த் சர்க்கிள் ஃபிஃப்த்தை கொண்டு வந்தாங்க. ஃபிஃப்த் வந்து சிக்ஸ்த் கொண்டு வந்தாங்க. நம்மளோட ஒர்க் வந்து எப்போயுமே இந்த சர்க்கிளை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் சர்க்கிள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த சர்க்கிள் இதுதான். இதை நீங்கள் பில் பண்ணுங்கள். ஒரு 100% உள்ளே கொண்டு வாங்க. கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் இருக்கும். சிறு துளி பெருவெள்ளம் தான் இங்கே நம்மளுக்கு வந்திருக்க ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண் கூட பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களோட டீம் வச்சு தான் இருக்குது. ஏன்னா நம்ம பில் பண்ணுறது என்னோட பில் பண்ணுங்கள் லோட் பண்ணுறதுக்கு கம்மியாக தான் இருக்கும். நான் பில் லோட் பண்ணியிருக்குது ஒரு 6 பில்லு தான் லோட் பண்ணியிருக்கேன். அதில் 4 பில்லு பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பில்லுக்கு தான் எனக்கு பேமெண்ட் வந்திருக்குது. அதுவும் முன்னாடி பழைய ரிப்போர்ட்டில் வந்த ரிப்போர்ட் தான். அதனால் அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். எல்லாருமே கொஞ்சம் இதை அனலைஸ் பண்ணுங்கள். சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற விஷயத்தை இது வழியாக பார்க்க முடியும். இது வரைக்கும் என்ன கிடைக்குது என்ன வருது அப்படிங்கிறத இதை பாருங்கள். வெறும் 40 பைசா 34 பைசா 62 பைசா இந்த மாதிரி சின்ன சின்ன வருமானங்கள் தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வருமானத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். ஒரு வாரத்தில் இவ்வளோ பெரிய இன்கம் கிடச்சிருக்கு அப்படின்னா இன்னும் போக போக எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஒரு 1828 பேர் மூலிமா இன்றைக்கி நடந்த விஷயம். இதே விஷயம் நாளைக்கு 18,000 பேர் வருவாங்க. 1,00,000 பேர் மாறக்கூடிய விஷயமாகவும் மாறும். அதனால் எல்லோரும் கொஞ்சம் கேர் எடுத்து எவ்வளோ அட்வான்ஸாக எவ்வளோ திங்க் பண்ணி எவ்வளோ குயிக்காக எவ்வளோ உங்களோட ஃபஸ்ட் சர்க்கிளை பில் பண்ண முடியுமோ பில் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும்